ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் பண்ண சில பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் காமிக்க போகிற ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் 2016க்கு அப்புறம் நான் வரைஞ்ச சில ட்ராயிங்ஸ் தான். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் தான் நான் வந்து ஸ்டார்டிங் டைமில் வரைஞ்சது. என்கிட்ட வந்து ஸ்கூல் டைம்ஸ் ட்ராயிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நான் அந்த டைம்லாம் பெருசாக அந்தளவுக்கு வரையலை. எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும், பட் அந்தளவுக்கு நான் எதுவுமே வரைஞ்சதில்லை. இந்த ட்ராயிங் பீரியடில் மட்டும் வரைவோம் இல்லையா, அந்த டைமில் மட்டும் வரைகிறது தான். அதுக்கு மேலே நான் வரைஞ்சது கிடையாது. காலேஜெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப நான் வந்து வரைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வரைய ஆரம்பித்தேன். அந்த டைமில் வரைஞ்சதான் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டைம் ஊருக்கு போனப்போ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலரில் பண்ணது. இன்விடேஷன் இருக்கும் இல்லையா, இன்விடேஷனில் வந்து ஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கிறத பார்த்து அப்படியே வரைஞ்சது. அப்போல்லாம் வந்து இப்படி ஒரு தனியாக பென்சில் இருக்குது, ட்ராயிங்க்குன்னு ஒரு பென்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கிடையாது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன். இப்போ இருக்க மாதிரி யூடியூப்ஸ்லாம் அந்த டைம் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. ஃபோன் கூட என்கிட்ட கிடையாது. ஏதாவது ரெஃபரன்ஸ் பிக்சர் ஏதாவது எடுக்கணும், எதாவது பார்த்து வரையணும் அப்படின்னா இந்த புக்ஸு அது மாதிரி விஷயங்களை பார்த்து வரைகிறது, அப்புறம் கேலண்டரை பார்த்து வரைகிறது, இப்படி தான் வந்து ஸ்டார்டிங் டைம்லாம் இருந்தது எனக்கு. இந்த சச்சின் பிக்சர்லாம் நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்சது. இப்போ பார்த்தா கூட கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் நான் காலேஜ் டைமில் வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து காலேஜ் டைமில் வந்து ஒரே ஒரு போஸ்டர் கலர் மட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு 6 கலர்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டர் கலர் மட்டும் என்கிட்ட இருந்தது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட சரியாக தெரியல. நானாக வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ முடிச்சிருப்பேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்து சில ட்ராயிங்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2017க்கு மேலே வரைஞ்சிருப்பேன். இந்த முருகன் வரைகிறப்ப வெறும் பிளாக் கலர் பென்னும் சில க்ரையான்ஸை யூஸ் பண்ணி மட்டும் வரைஞ்சிருப்பேன். இந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் டெக்னிக்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ வந்து ஒரே ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி ஷேடிங் மட்டும் பண்ணி வரைஞ்சிருப்பேன். இந்த ட்ராயிங்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ராயிங். ஏன்னா வந்து நான் கன்சீவாக இருந்த டைமில் வந்து ட்ரை பண்ண பிக்சர்ஸ் இதெல்லாம். இது வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குலாம் தெரியாது, பட் எனக்கு ரொம்பவே பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங்ஸ் இதெல்லாம். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலான சார்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஒயிட் சார்ட் பேப்பரில் தான் வரைஞ்சிருப்பேன். இதுக்குன்னு ஸ்கெட்ச் பேப்பர்லாம் அப்போ தெரியல, அதனால் வந்து நான் இதில் தான் வரைஞ்சிருப்பேன். அதே மாதிரி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த தீம் ட்ராயிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய நம்மள்ட்ட மெட்டீரியல்ஸ் கிடையாது, அதனால் வந்து பிளாக் கலர் பென் அண்ட் பிளாக் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருப்பேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது என்ன ட்ராயிங்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரிலாக்ஸாக வரைகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏதாவது தப்பாக போனால் கூட பிரச்சனையே இல்லை, நம்ம எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம் இதை. அதே மாதிரி இது மாதிரி பேட்டர்ன் ட்ராயிங்ஸும் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். சென்டாங்கிள் ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ட்ராயிங்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 2019க்கு அப்புறம் வந்து பெயிண்டிங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பென்சில் ஸ்கெட்ச்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் என்னென்ன பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூடியூப் தான். யூடியூப்பை பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டதெல்லாம். என் பையன் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு 2019ல் திருப்பியும் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ட்ராயிங்லாம் வரைய ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பொதுவாக எனக்கு கலர்ஸ் ட்ராயிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் பெயிண்டிங் எடுக்க ஆரம்பித்தேன். லக்கிலி பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் அந்த பிளெண்ட் பண்ணுறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2-3 பெயிண்டிங்லேயே கொஞ்சம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிது. ஓகே இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இது என்னோட ஃபேவரட்டான பெயிண்டிங் அந்த டைமில். ஏன்னா வந்து இது வந்து 3ஆவது இல்லை 4ஆவது பெயிண்டிங், பட் ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா இந்த பெயிண்டிங் இந்த வரைகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஜுவல்ஸ் வரைகிற அந்த டெக்னிக்ஸ் எதுவுமே தெரியாது. இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஃபேஸ் எல்லாம் கூட கொண்டு வந்துடுவேன். அந்த ஜுவல்ஸ் வரைஞ்சி அதை பர்ஃபெக்டாக கொண்டு வர இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானாக வந்து என்னென்னமோ பண்ணி கொண்டு வந்தது. இது இப்போ பார்த்தா தெரியும் இந்த இடம்லாம் வந்து அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் வரைஞ்ச போர்ட்ரேட் பெயிண்டிங்னா இதுதான். என் பையனோட பெயிண்டிங் இது. அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வரைஞ்ச பெயிண்டிங் இது. ஃபேஸ்லாம் அந்தளவுக்கு வரல, பட் ஃபஸ்ட்டு வரைஞ்ச போர்ட்ரேட் பெயிண்டிங்னா இதுதான். இப்போ காமிச்சது எல்லாமே அக்ரிலிக் பெயிண்டிங். அதுக்கப்புறம் ஆயில் பெயிண்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ஒரு பெயிண்டிங். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அக்ரிலிக்கை விட ஆயில் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி
ஆயில் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அது வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கிறனால அது வந்து ட்ரை ஆக லேட் ஆகும். ப்ளஸ் என்னன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து ஈஸியாக ட்ரை ஆகாது. இதே வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் வந்து இது வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஒரு கோட்டிங்காக வந்து ட்ரை ஆகி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மேபி எனக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியலையான்னு எனக்கு தெரியல. இது வரைகிறதுக்குள்ளே எப்படா இது முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த ஒரு பெயிண்டிங். ஸோ நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஆயில் பெயிண்டிங் இதுதான். நடுவில் அப்பப்போ இது மாதிரி ஏதாவது பிக்சர் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் மட்டும் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் கலர் ஃபில் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சது தான் இதெல்லாம். இதுக்கப்புறம் நான் வரைஞ்சது எல்லாமே வந்து யூடியூப் சேனலுக்காக வரைஞ்சது தான். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணணும், அதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனல் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது மோட்டிவேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த சேனலுக்காக நம்ம வந்து டெய்லி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த சேனலை ஆரம்பித்தேன். நான் 2022 வந்து ஒரு ட்ராயிங் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தான் இது எல்லாமே. இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் பேஸ்டல்ஸில் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் வரைஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில் அண்ட் அக்ரிலிக் பெயிண்டிங் தான் நான் வரைஞ்சிருக்கேன். பட் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் புது மீடியமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே. அதுக்கு முன்னாடி சாஃப்ட் பேஸ்டில் பற்றிலாம் எனக்கு தெரியாது. அந்த சேனல் வந்து அந்தளவுக்கு பெருசாக போகலனாலும் அந்த சேனலுக்காக நான் நிறைய ட்ராயிங்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ண ஆரம்பித்தேன் இல்லையா, அதெல்லாம் தான் என்னோட ட்ராயிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு பொதுவாக வந்து சீனரி ட்ராயிங்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அந்த நேச்சர் அது மாதிரி ட்ராயிங்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் சீனரி ட்ராயிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருப்பேன். இந்த ட்ராயிங்ஸ்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அதுக்காக பண்ண ட்ராயிங்ஸ் இதெல்லாம். இந்த ட்ராயிங்ஸ்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அதுக்காக பண்ணதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே. இப்போ நான் காமிக்கிற ட்ராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல்ஸில் பண்ணது தான் இதெல்லாம். இது வந்து நடுவில் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வரைஞ்ச பெயிண்டிங் அது. இது வந்து செரி ஃப்ரூட்டை வந்து ரியலிஸ்டிக்காக சாஃப்ட் பேஸ்டல்லே வரைஞ்ச ட்ராயிங் அது. இதெல்லாம் சேனல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரைஞ்ச ட்ராயிங். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண கலர் பென்சிலில் வரைஞ்ச ட்ராயிங் இது, ப்ளூபெரி ட்ராயிங் இது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் போர்ட்ரேட் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரைஞ்ச ட்ராயிங்ஸ் இதெல்லாம். இந்த பேபி பிக்சரை பார்த்தா தெரியும், நான் முன்னாடி வரைஞ்சதுக்கும் 2017 வரைஞ்சதுக்கும் இந்த 2022 வரைஞ்சதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நடுவில் வந்து பெயிண்டிங்கும் நடுவில் வரைய ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து ஒரே தான் கண்டினியூவாக வரைகிறப்ப கொஞ்சம் போராக இருக்கும்னு சொல்லிட்டு நடுவில் மாற்றி சம்டைம்ஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் சாஃப்ட் பேஸ்டல், ஆயில் பேஸ்டல்ஸ், அப்புறம் சில இடத்துல கிராஃப்ட் செய்வேன். இப்படி வந்து போர் அடிக்கிறப்ப மாற்றி நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான். பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ரோல் தனியாக விற்கும் இல்லையா, அதில் வாங்கி பண்ணது. இது மாதிரி ரோலாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே வரையலாம். இந்த பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்ஸோட டுட்டோரியல் எதுவுமே வந்து நம்மளோட இந்த சேனலில் இருக்காது. இதெல்லாமே பழைய சேனலில் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த பேர்ட் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. அந்த கலரு, அந்த பேக்ரவுண்ட், இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருந்தது. நான் பேக்கில் கூட வரையாமல் இதை அப்படியே வச்சுருந்தேன். சரி, இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் வந்து எதுவுமே டிஸ்பிளே பண்ண முடியாது, ரெண்ட்டுக்கு இருக்கிறனால எதுவுமே டிஸ்பிளே பண்ண முடியாதுங்கிறனால எல்லாமே நான் உள்ளே தான் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன் இருக்காங்களே அவங்கள வரையணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நம்ம ஸ்டைல் இல்லாமல் திபத் அந்த ஸ்டைலில் வரையணும்னு சொல்லி கொடுத்த பெயிண்டிங் தான் இது. அது ஒரு ஆர்டராக வந்தது. இந்த பெயிண்டிங்லாம் நடுநடுவில் வரைஞ்சது. சரஸ்வதி, முருகன் இது எல்லாமே அக்ரலிக்கில் பண்ண பெயிண்டிங். இந்த புத்தர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரில் ட்ரை பண்ண ஒரு பெயிண்டிங் தான் இது. அந்த லீவ்ஸு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லீவ்ஸ் எல்லாம் கிளேயில் பண்ணது, அது மாதிரி ட்ரை பண்ண பெயிண்டிங் இது. அதுக்கப்புறம் நான் வரைஞ்சதில் கொஞ்சம் பெரிய பெயிண்டிங் அப்படின்னா இந்த பீகாக் பெயிண்டிங். இது வந்து ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயிண்டிங் இது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பேனலில் பண்ண ட்ராயிங்ஸ் இது. இந்த பெயிண்டிங் பர்டிகுலராக இது வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் பெயிண்டிங் பண்ணுறது, அதாவது நைஃபை மட்டும் யூஸ் பண்ணி வரைஞ்ச பெயிண்டிங் இது. இதோட டுட்டோரியல் வந்து நம்ம சேனல்லே இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரையலாம்னு சொல்லி ட்ரை பண்ண ட்ராயிங்ஸ் இதெல்லாம். எனக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த டைமில் வரைஞ்செல்லாம் ஞாபகம் இல்லை. பட் இந்த பிட்வீன் 22லேருந்து இந்த டைம் வரைக்கும் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து நான் நடுவில் 2022 அந்த டைமில் வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் தான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச டெக்ஸ்சர் பெயிண்டிங் சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ்க்கு வந்து நான் வால் புட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் எல்லாம் ஏர் ட்ரை கிளே இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ண பெயிண்டிங் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஆயில் பேஸ்டில் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ட்ராயிங்ஸ் தான் இதெல்லாம். இது எல்லாமே நம்ம சேனல்ஸ்க்காக போட்டது. இப்போ நான் காமிக்க போகிற ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து ஆயில் பேஸ்டில் ட்ரை பண்ண ட்ராயிங்ஸு. ஸோ பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஆயில் பேஸ்டில் ட்ரை பண்ணால் கொண்டு வர முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணது. இந்த ட்ராயிங்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கும். அதோட பிளெண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஆயில் பேஸ்டில் மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக வந்தது ட்ராயிங்ஸ் இது. இது பார்த்தாலே தெரியும், இது வந்து நான் ஒரு நியூ இயருக்காக போட்ட ஒரு ட்ராயிங் இது. ஸோ 23 ஜான்வரியில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஹோலிக்காக வரைஞ்சிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து நிறைய சீனரி ட்ராயிங்ஸ், இது மாதிரி இந்த வில்லேஜ் சீனரி ட்ராயிங்ஸ் வந்து நிறைய வரைஞ்சேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி தான் எல்லாமே வரைஞ்சிருப்பேன். எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து அந்த சீனரி, அந்த வில்லேஜ் சீனரிலாம் ரொம்பவே பிடிக்கும். புக்கில் ஏதாவது பிக்சர் வந்தால் கூட அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் ஏதோ இது மாதிரி வரைஞ்சிருக்கான். நடுவில் இந்த அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் அதெல்லாமே ரொம்ப பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக வரைஞ்ச ட்ராயிங்ஸ் இதெல்லாம். இதுக்கு மேலே நான் வரைஞ்சதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலுக்காக பண்ணதான். இதெல்லாம் வந்து ஸ்பாட்டிஃபை சாங் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணோம் இல்லையா ஷார்ட்ஸில், அதுக்காக பண்ண பெயிண்டிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ வந்து ஒரு சாங்க்கு அதுக்கு ரிலேட்டடான பெயிண்டிங் வரைகிறது. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சவாலாக இருக்கும். ஒரு சாங் எடுத்துகிட்டு அதுக்கு ரிலேட்டடாக மேக்ஸிமம் அந்தளவுக்கு எக்ஸாக்டாக கொண்டு வர முடியலனாலும் அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக கொண்டு வர ட்ரை பண்ணுற ஒரு நல்ல ஒரு சீரீஸ் மாதிரி போச்சு அது. நான்
நான் வந்து பெருசாக வந்து ஸ்கெட்ச் புக்கில் வந்து வரைகிற பர்சன் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வரைஞ்சதே அதிகமாக யூடியூப்காக வரைஞ்சதுங்கிறதுனால என்கிட்ட வந்து ஸ்கெட்ச் புக்கில் வந்து பெருசாக நான் வரைஞ்சதில்லை. பட் சில பெயிண்டிங்ஸ் ட்ராயிங்ஸை மட்டும் நான் லைட்டாக காமிக்கிறேன். இந்த நோட்டெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நான் லோக்கலில் வந்து ஸ்கெட்ச் நோட்டுன்னு கிடைக்கும் இல்லையா, ஸ்கெட்ச் புக்குன்னு கிடைக்கும் இல்லையா, அப்படி வாங்கின புக்ஸ் தான் இதெல்லாம். நான் இந்தியா போனால் மட்டும் வந்து ஆன்லைனில் வாங்கிப்பேன். மற்றபடி இங்கே தான் லோக்கலில் தான் இதெல்லாம் வாங்குறது. வந்து பார்த்தீங்கன்னா A5 சைஸ் அந்த நோட் இது. அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபேஸஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எல்லாம் ட்ரை பண்ணது இதெல்லாம். இந்த கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்தது, கேட் வரைஞ்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து கேட் அது வரைக்கும் வரைஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்த பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சு, பர்டிகுலராக இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.